அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை பாடினால் இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். அப்ப உங்க வீட்டுல என்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் சொல்லுங்க பாப்போம். இரட்டிப்பான ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதம். வெக்கப்பட்டீங்கன்னா கிடைக்காது. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதம். எதுல இருந்து? இழந்ததை மறந்துடாதீங்க. இழந்ததை 2 மடங்காய் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். இதுதான் இந்த 3 பிரசங்கம் இன்னும் இருக்கக்கூடிய. இன்று ஒன்று, இப்பொழுது ஒன்று, அதை தொடர்ந்து இன்னொன்று, அதற்கு பின்னதாக திருப்பலி, அதற்கு பின்னதாக மறையுரையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? 2 மடங்கா சொல்லுங்க. 2 மடங்கா. 2 மடங்காய். 2 மடங்கா. ரெட்டிப்பாக. ரெட்டிப்பாக. என் தேவன் நான் இழந்ததை எல்லாம் எனக்கு திரும்பி கொடுக்கும். ஒரு வருடம் தான். 2025 யூபிலி ஆண்டு. யூபிலி ஆண்டு என்றால் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும் ஆண்டு. பெற்றுக்கொள்ளுமாறு. அல்லேலூயா. அல்லேலூயா. அமர்ந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இன்றைய முதல் நற்செய்தி இறைவாக்கு என்ன? சக்கரையா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்களை சிறையிலிருந்து வெளியில கொண்டு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நோட் புக் எழுதி எடுக்கிறீங்க. என்ன போல நோட் புக் எடுத்து இந்த வருங்க 2 நோட் புக் வச்சிருக்கேன். உங்களுக்கு முன்னால் நான் எழுதியிருக்கிறேன். நேற்று இரவிலிருந்து எழுதி கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா? நான் எழுதியதான் யார் சொன்னது? பிலாத்து சொன்னான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதில்லை, எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த வருஷம் முழுசும் நான் உங்களுக்கு நேற்று சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை, முந்தின நாள் சொல்லக்கூடிய இறை வார்த்தையை எழுதி வைத்து கொண்டு நீங்கள் மறுபடியும் அதை திருப்ப சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை 2 மடங்காய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எல்லாரையும் சிறையில வைத்திருக்கிறான் சாத்தான். நம்ம சிறைச்சாலையில் இருக்கிறோம். நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். கட்டப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்கத்தான் இயேசு வந்தார் என்று சொல்லி லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 18 வசனத்திலே நான் வாசிக்க கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க நீங்க வாசி பார்த்தீங்கன்னா சக்கரையா 9:12 வாசிங்கம்மா. சத்தமா வாசிங்க ஒருத்த. ஸோ அவங்க டைம் எடுக்கிறாங்க, எனக்கு டைம் இல்லை. நம்பிக்கையுடன் சொல்லுங்க. நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை இருக்கணும், காத்திருக்கணும். 2 பாயிண்ட் மறந்துடக்கூடாது. ஒரு பாயிண்ட் என்ன? நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? இந்த 3 நாளைக்குள்ளே நான் இழந்ததையெல்லாம் திரும்பி பெற மாட்டேன், 2 மடங்காய் திரும்பி பெறுவேன். ரொம்ப முக்கியம். கரெக்டாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா சாத்தான் அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். இங்கிலீஷ் ரெட்டிட் எடுக்கும்போது நான் சொல்வேன், சேட்டன் நோஸ் பெட்டர் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் தேன் யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க இறை வார்த்தையை சொல்லும் பொழுது, வாக்க சொல்லும்போது கரெக்டா ஆண்டவர் சொன்னது போல சொல்லணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ரிட்டர்ன் டு யுவர் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஓ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், டுடே ஐ டிக்ளேர் தட் ஐ ரிஸ்டோர் டு யூ டபுள். சொல்லுங்க, டபுள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்? 2 மடங்கு. எதை? இழந்தவர்களுக்கு. திரும்ப தமிழுக்கு போவோம், வாசிப்போம். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. எத்தனை பேர் நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்க? கரங்களை வைத்து காட்டுங்க. எதுக்காக காத்திருக்கீங்க? எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த நோட்ஸ் எழுத சொன்னேன். தயவு செய்து நீங்க விண்ணப்பம் எழுதும் பொழுது நான் சொல்ல அந்த வார்த்தைக்கு ஏற்றது போல விண்ணப்பத்தை நீங்க எழுதி வைக்கணும். ஏன்னா இன்றைய தினம் அதை வைத்துத்தான் நான் ஜெபிக்க போகிறேன். இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய 5 அப்பங்களும் 2 மீன்களும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த 2 இறை வாக்கு உரைத்த உடனே என்ன ஆகுது? திருப்பலி ஆரம்பமாகிறது. ஏன் தெரியுமா? திருப்பலியில நீங்கள் ஒப்பு கொடுப்பது என்ன? நீங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த விண்ணப்பங்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையாமா? நிச்சயமா இருக்கு இல்லையா? நிச்சயமாக நான் இப்ப சிறையில் இருக்கிறேன், என் குடும்பம் சிறையில் இருக்கிறது, நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம், என் கணவர் ஒரு குடிகாரனாக ஒரு அம்மா வந்து அழுகிறாங்க நேற்று. பாருங்க, என் புள்ள குடிக்கிறான் பாதே, அந்த பிள்ளை இப்படி இருந்துச்சுன்னா என்ன அவன் அழுகிறாங்க அந்த அம்மா. அப்போ அந்த மகன் என்ன சிறையில் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட்.
இந்த 2-3 நாளைக்குள்ள என்ன ஆகும்? இந்த கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே உடையும். ஏன்னா நீங்க இருக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நேற்று அந்த மைக்கேல் சொன்னார், என்ன சொன்னாரு? இது ஹோலி கிரவுண்ட், பரிசுத்தமான இடம் சொல்றார். நீங்களாம் சில பேர் என்ன நினைச்சிருப்பீங்க தெரியுமா? யாராவது பிரசங்கம் பண்றவங்க வந்தா தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், இன்னையிலிருந்து அருங்குடை மையத்தில் உள்ள நுழைஞ்சாலும் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சினிமா பாடல்கள் போடக்கூடிய இடம் இல்லை இது. கேலி கூத்துகள் நடக்கக்கூடிய இடம் இல்லை இது. இது பரிசுத்தமான இடம். ஹல்லேலூயா. நீங்க எந்த சிறையிலிருந்து எந்த நேரத்திலும் இங்கு வந்தாலும் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆனா என்ன வேணும்? நம்பிக்கை. மறந்துடாதீங்க, நம்பிக்கை. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 11:40, நீ நம்பினால், நீ விசுவசித்தால் நீ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? போன வருஷம் யார் வந்தது இங்கே ஆண்டவருடைய வார்த்தையில போதிக்க? மறந்துட்டீங்க அந்த ஃபாதர் பேரை. தச்சில் ஃபாதர் வந்தாரா இல்லையா? ஸ்டீஃபன் தச்சில் ஃபாதர் வரலையா? அதையும் மறந்துட்டாங்க ஃபாதர். Praise the Lord. அவர் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லையா? விசுவாசத்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் யார் வந்தது? இந்த கழுதை வந்துச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நான் கூறவில்லையான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன? நிறைய தடவை உங்களோட பேசியிருக்காராம். ஆண்டவர் சொல்றார் மார்த்தாளை பார்த்து, நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சிமை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? நீ நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. மறுபடியும் சக்கரையா 9:12 போவோம். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. நம்பிக்கையுடன் காத்திருக்கும். 2 பாயிண்ட் அங்க இருக்குது. ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இந்த 2 பாயிண்டை வச்சு நம்ம தியானிக்க இன்னைக்கு. நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏதாவது உங்களுக்குள்ள அவநம்பிக்கை இருந்தால் இன்றைய தினம் அந்த அவநம்பிக்கை ஆண்டவரோடு ஒப்பு கொடுக்கணும். எது? திருப்பலியில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதே எனக்கு அவநம்பிக்கை. என் குடும்பம் மாறுமா? என் சூழ்நிலை மாறுமா? என்னுடைய பிரச்சனை மாறுமா? நான் இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியில வருவேனா? அந்த அவநம்பிக்கை என்ன உண்டாகும்? அற்புதத்தை தடுக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்ல, நம்பிக்கையுடன் காத்திருக்கும். எதை நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆனால் நீங்க சிறையில் இருக்கிறீங்க. அதான் கடவுள். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. Praise the Lord. Praise the Lord. சோ ஒன்னு என்ன பாயிண்ட் எழுதணும்? எனக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை என்ன எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என்ன அவநம்பிக்கை உங்களை இருக்கிறது? இந்த வியாதி போகுமா? டாக்டர் சொன்னாரே. நேற்று எதுன்னு சொன்னதை நீங்கள் ஒருவேளை வீட்டில் போய் தியானித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சில பேர் இன்னும் மானிடன், அதாவது மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்புறீங்க. நீங்கள் பிசாசு சொல்லக்கூடிய பொய்யை நம்புறீங்க. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நம்பிக்கையுடன். அப்போ அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம சிறையில் என்ன உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வரங்கல்ல 2 சென்டர் கட்டணும். இப்போ இருக்கிறது ஹைதராபாத்தில். அதுக்கு முன்னால் வரங்கல்ங்கிற, அதாவது டெல்லி ரூட்டில் வரங்கல்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ரெண்டு ஒரு தியான மையத்தை கட்டணும். ஒன்று 1 கோடி, இன்னொன்று 1 கோடி. அந்த இடத்துல ஒரு அம்மா வருவாங்க, ரங்கநாத் பள்ளின்னு ஒரு இடத்துல இருந்து. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஃபாதர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் உள்ளே வருவேன் ஃபாதர். உள்ளே வரும்பொழுது இதான் கடைசி பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கணவன் ஒரு குடிகாரன், திருப்பலிக்கு வரமாட்டார், பூசைக்கு வரமாட்டார், எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்க கணவன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பிரசங்கத்தை கேட்க வருவாங்களாம். ஆனால் வெள்ளிக்கிழமை உள்ளே வரும்பொழுது அவங்க எந்த கேள்வியை கேட்குறாங்களோ அதுக்கு பதிலெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேனா. ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நான் கட்டப்பட்டு உள்ளே வருவேன், ஆனால் வந்த பொழுது நான் வரும்பொழுது தற்கொலை பண்ணிக்கிறனும், இதான் கடைசி பிரசங்கம்னு வருவேன், ஆனால் உள்ளே வரும்பொழுது கரெக்டாக என்னோட பேசுவீங்க ஃபாதர். அதே இடத்துல நடந்த இன்னொரு சம்பவம். ஒரு அம்மா 2 பாட்டில் நிறையா நஞ்சு பாய்சன் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் சொந்தக்காரர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு திரும்பி வர்றதுக்காக
இந்த அம்மா என்ன செய்யறாங்க, 2 பாட்டிலில் பாய்சன், 2 குழந்தைகள், சின்ன பச்சிலை குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவும் குடிச்சிட்டு சாகிறதுக்கு, ஏன்னா கணவன் இறந்துட்டார், கைம்பெண், வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, வியாதி வந்து விட்டது. இனி நான் செத்தன்னு என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாய்சன் எடுத்து வச்சுட்டு பஸ் ஏறி அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு அப்படி ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த தியான மையம் எங்களுடைய ஜீவதாரா டிவைன் சென்டர் அப்படிங்கிறது அந்த ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா போனவங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, கண்டக்டரை பார்த்து, சார் ப்ளீஸ் கொதிக்க ஆஃப் பண்ணி வண்டியை நிப்பாட்டுங்க சார்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இறங்கின இடம் என்ன தெரியுமா? தியான மையம். பிரைஸ் தி லார்ட். மைக்கேல் சொன்னதுனால இல்லை நான் சொல்றது, மைக்கேல் சொன்னாரே அதனால இல்லை, நீங்க இருக்கிற இடத்திலே சிறையிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பிரசங்கத்தினால இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல. அந்த அம்மா அப்படி உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சு பின்னால உட்கார போறாங்க. நீ பச்சை சீரை கட்டிட்டு வந்திருக்கிற, சேலை கட்டிட்டு வந்திருக்கிற, தெலுங்குல சீரை, ஓகே, பச்சை சேலை கட்டிட்டு வந்திருக்கிற, வீட்டில் பாய்சன் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிற, நீ பாய்சனை குடிக்கக்கூடாது, நீ வாழ்வாய், உன் மூலம் உன் குழந்தைகள் வாழுன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா. இந்த அம்மா பேர் சுஜாதா. உள்ள வந்து உட்காருங்க, சேலை கலரு, பாய்சன் வீட்டில் இருக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக சொன்னோன்னா அந்த அம்மா இந்த ஃபாதருக்கு எப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு பிரசங்கமெல்லாம் முடிந்தது. மேலே நேரம் வந்து என் காலில் விழுகிறாங்க. ஃபாதர், நாளைக்கு என்னுடைய பிணம், என்னுடைய 2 குழந்தைகளுடைய பிணம் இந்நேரம் கல்லறைக்கு ரெடியாக பண்ணியிருப்பாங்க. உள்ள நுழையிறேன், எந்த சேலை கட்டி இருக்கிறேன், எங்கே பாய்சன் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஃபாதர், இனிமேல் நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? எனக்கு அருமையாக சமையல்கார அம்மாவை மாறி என்னுடைய தியான மையத்தில் ஆண்டவருடைய ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு 2 குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ராணி மாதிரி இருக்கிறாங்க. நல்ல வேலையில் அந்த பையன் இருக்கிறாங்க. மகள், அந்த குழந்தைய பார்த்த மகளுடைய குழந்தைய பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லை. அவ்வளோ அருமையான குழந்தை, ஒரு ஏஞ்சலை போல, தூதர்களை போல. அவங்க வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, 2வது செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலில், பெரிய கோவிலில், பெரிய கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை போர்த்தி விட்டு வெளியில் வரும்போதெல்லாம் காலில் விழுவாங்க. இப்போ நீங்கள் மட்டும் அன்னைக்கு அந்த நாளில் நான் என்ன சேலை கட்டிட்டு வந்தேன், எங்கே பாய்சன் வச்சுட்டு வந்தேன் அப்படி நீங்கள் சொல்லலைன்னா இன்னைக்கு நான் பிணமாக இருந்து என் கல்லறையில் புல்லு கூட வளர்ந்துருக்கும் ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் சொல்கிறேன். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த சிறையில் இருக்கிறாயோ ஆண்டவர் உங்கள் அரணுக்கு திரும்பி வர. அரண் என்ன? அரணும் கோட்டையும் யாரு? அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, அவர் ஒரு கோட்டை, அவர் ஒரு அரண். நீங்கள் திரும்பி வாருங்கள். எந்த சிறையில் இருக்கிறீர்களோ, எங்கே கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அப்பா இந்த சிறையிலிருந்து, இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்பொழுது எங்களுக்கு விடுதலை வரும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. வாசிங்க நீதிமொழிகள் 18:10. ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதன் உள்ளே சென்று அடைக்கலம் பெறுவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். இது நாள் வரை சிறை கைதியாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை பாவத்திலே சாபத்திலே சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அழுகை குரல் என் குடும்பத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் வந்திருக்கும் இடம் இது பரிசுத்தமான இடம். இந்த இடத்திலே நுழைந்ததால் நான் அரணும் கோட்டையுமான உம் திருப்பெயருக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எந்த தீங்கும் என் குடும்பத்தை நெருங்காது. இது நாள் வரை சிறைச்சாலையிலே நான் கட்டப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த திரு அருமையான இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறையிலிருந்து ஆண்டவர் என்னை எழுப்புவார். என்னை வெளியே கொண்டு வருவார். நான் இழந்ததை எத்தனை மடங்கு சத்தமா சொல்லுங்க, தேவனே திரும்ப தருவார்.
அருளுவார். மறுபடியும் போவோம். சக்கரையா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிப்போம். மறந்துடக்கூடாது. நம்பிக்கை சொல்லுங்க. நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. 3 பாயிண்ட் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 3 பாயிண்ட் சொல்லி உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். யாருக்கு? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 3 பாயிண்ட். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடன் முதல் பாயிண்ட். 2வது காத்திருக்கும். 3வது சிறை கைதிகள். இது யாருடைய டாபிக்? நம்ம டாபிக்கே இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க முதல் வசனத்துல என்ன எழுதணும்? நான் எந்த நம்பிக்கை இழந்தேன், எதனால் இழந்தேன்? அந்த அம்மா நம்பிக்கை இழந்து கடைசியா போய் தன்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டில் போயிட்டு திரும்பி வந்து தன்னுடைய குழந்தைகளோடு இறப்பதற்காக செல்கிறார். அது ஒரு சிறை, அவங்க வீடு. ஆனால் அந்த வழியிலே போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மகள் காத்திருக்காட்டினாலும் ஆண்டவர் அவளுக்காக காத்திருந்து அவளோடு பேசி அவளை விடுதலை ஆக்குகிறார். ஸோ முதல் காரியம், எந்த நம்பிக்கை நீங்க இழந்தீங்க, எதனால இழந்தீங்க? உங்க வீட்டில் என்ன நடந்தது? கடந்த காலத்தில் உங்க வீட்டில் என்ன நடந்தது? எதனால நீங்க நம்பிக்கை இழந்தீங்க? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த திருப்பலிக்கெல்லாம் வரமாட்டாங்க, இந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. தெரியுமா? ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம்? நம்பிக்கை இழந்தவர்கள். நம்பிக்கை எந்த நேரத்தில் நீங்க இழந்தீங்களோ, எதற்காக இழந்தீர்களோ, எந்த சூழ்நிலையிலே எந்த பிரச்சனை வந்த பொழுது இழந்தீர்களோ அதை எழுதி வைத்துக்கொண்டு நீங்க என்ன சொல்லணும்? இந்த சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் என்னை திரும்ப 2 மடங்காய் ஆசீர்வதித்து இந்த வருடம் ஆண்டவருடைய அற்புதமான வருடமாய் மாற்ற போறான். நீங்க எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா செய்யணும்? இந்த பக்கம் விண்ணப்பம் எழுதுங்க, உங்க கையெழுத்து போடுங்க. இந்த பக்கம் இந்த சைட்ல ஜீசஸ் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு வைங்க. அந்த தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மத்தியான நேரத்தில் என்ன திருப்பலி நடக்கும்போது அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஸோ முதல் காரியம் நம்பிக்கை. நம்பிக்கைக்கு துரோகமாக நாம் செய்த அவநம்பிக்கைகள். அந்த அவநம்பிக்கை, அவிசுவாசம் நமக்கு வருவதற்கு காரணம் என்ன? அந்த நபர்கள், அந்த காரியங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். 2வது என்ன தெரியுமா? நீங்க காத்திருக்கிறீங்கல்ல. எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. பாருங்க, முதல்ல எப்படி இருக்குன்னா, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. முதல்ல என்ன இருக்கு தெரியுமா? இங்க போட்டிருக்காங்க 21. உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா? மண்ணுலகின் அடித்தளங்கள் இடப்பட்டது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? இப்ப 29ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வற்றவராக வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். தொடர்ந்து வாசிப்போம். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ, கரங்களை தட்டுங்க, சத்தமா தட்டுங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்க களைச்சே போக மாட்டீங்களா? உங்க வயசே தெரியாதபடி ஆண்டவர் உங்களை இளமையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமிழ் பைபிள் எப்படி இருக்கு? ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல those who wait on the Lord இருக்கு. தமிழ்ல அப்படி இல்லை, காத்திருப்பவர்கள். இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கு? those who wait on, பாருங்க இங்கிலீஷ்ல, those who wait on the Lord they shall renew their strength and they shall mount up with wings like eagles, they shall run and not be weary, they shall walk and not faint. தமிழ்ல அப்படி இல்லை. praise the Lord. தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க? நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. ஆனா இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கிறது? அது அப்படி வாசிங்க. ஆண்டவருக்காக காத்திருப்பவர்கள் வாசிங்க. ஆண்டவருக்காக காத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர், களைப்புடையார்,
கடந்து செல்வார், சோர்வடையார். இப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்று இந்த இறை வாக்கு மூலம் என் நம்பிக்கை வீண் போகாது. இத்தனை வருட கணக்காக நான் காத்திருப்பது நான் சிறையிலிருந்து 2 மடங்காய் இழந்ததை எல்லாம் திரும்பி பெறப்போகும் அற்புதமான தியானம் இது. என்னை சிறையிலிருந்து ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவனை விடுவிக்க போகிறார். இயேசுவே, எந்த சிறையிலே நான் இருக்கிறேனோ, எந்த சிறையிலே என் குடும்பம் இருக்கிறதோ, அந்த சிறையிலிருந்து நம்பிக்கையோடு காத்திருக்கிற என்னை நீர் நிச்சயமாக இருமடங்காக ஆசீர்வதிப்பீர். நீரே என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்வீர். இந்த நம்பிக்கை வீண் போகாது. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே, நான் காத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன். என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுவேன். நன்றி இயேசுவே. எனக்கு விடுதலை நிச்சயம், எனக்கு நிம்மதி நிச்சயம். இந்த 3 இறை வாக்குகளை உரைக்கும் பொழுது திருப்பலியிலே எந்த சிறையிலே நான் இருக்கிறேனோ, எந்த அவநம்பிக்கை எனக்குள் வந்துவிட்டதோ, நான் காத்திருக்கிறதுனாலே இந்த 3 நாட்களும் உம்முடைய பாதம் அண்டை காத்திருப்பதால் நான் இழந்ததை 2 மடங்காய் ஆண்டவர் கொடுப்பார். மத்தியில பாடுவோம் மறுபடியும். நான் மேலே எழுந்திடுவேன். சொல்லுங்க. நான் மேலே எழுந்திடுவேன், நான் உயரத்தில் பறந்திடுவேன். நான் உயரத்தில் பறந்திடுவேன். நல்ல சத்தமா பாடுங்க. நான் மேலே எழுந்திடுவேன், நான் மேலே எழும்பிடுவேன். இது எந்த வசனம்? சக்கரையா 9:12. சத்தமா சொல்லுங்க. நான் மேலே எழும்பிடுவேன், நான் மேலே எழும்பிடுவேன். நான் உயரத்தில் பறந்திடுவேன், நான் உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே, நான் நம்பிக்கையோடு காத்திருப்பது இந்த தியானத்திலே எனக்கு கிடைக்கும். 1 மடங்கல்ல 2 மடங்காய் கிடைக்கும். இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகள். இது தேவன் கொடுக்கும் இறை வார்த்தை. இது இறை வாக்கு. இது எனக்கும் என் குடும்பத்திற்கும் சொந்தமாகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ளணும் வந்தீங்க? அவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க. அதை பெறணும்னா எது தடை? அதைத்தான் நம்ம அடுத்த 2 கொஞ்ச நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மறந்துடாதீங்க. நீங்க காத்திருக்கிறது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 2 மடங்காய் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறதை ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பார்? 2 நன்மை, இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அது கிடைக்காதபடி தடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பிரசங்கத்தில் முதல் காரியத்தை பற்றி கேட்போம். அடுத்த பிரசங்கம் எத்தனை மணிக்கு தெரியாது. அடுத்த பிரசங்கம் எத்தனை மணிக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த பிரசங்கத்தில் 2வது தடைகளை பற்றி நாம் கேட்க போறோம். அடுத்தது என்ன? திருப்பலி. அப்ப என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க போறோம். மாலை நேரத்தில் என்ன? நமக்கு சுகமளிக்க வழிபாடு, அபிஷேக திருவிழா. அதோட நான் உங்களுக்கு டாட்டா சொல்லுவேன், நீங்களும் சாத்தானுக்கு டாட்டா சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முதல் தடை, ஏன் நம்ம இழந்ததை திரும்ப பெற முடியவில்லை? ஏன் இது போல தியானத்துக்கு வர்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? கிடைக்கணும்னா என்ன செய்யணும்?
முதல் ரகசியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். எப்ப நம்முடைய மனச்சான்று நாம் குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்மளை குற்றம் சொல்லக்கூடாதான். அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க கண்ணுக்கு முன்னால எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும் காத்திருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். சில பேர் கையை உயர்த்தல. ஆண்டவர் எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு உங்க கண்ணுக்கு முன்னால இந்த 3 தியானம் முடியறதுக்கு முன்னதாகவே உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும்ட்டு கண்ணுக்கு முன்னால பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு முன்னால? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லணும். ஆனா கண்ணுக்கு முன்னால எதை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? அது முக்கியம். அல்லேலூயா. அங்க வரைக்கும் சினிமா, வீட்டில் இருக்க வரைக்கும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பார்க்க கூடாத காட்சிகள். தயவுசெய்து நல்லா கேளுங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன், மத்தியான திருப்பலியில் என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். சில பேர் வர்றீங்க, பெரிய பெரிய பிரசங்கம் பண்றவங்கலாம் வர்றாங்க, ஆனா கண்ணுக்கு முன்னால் அற்புதம் நடக்கல. ஏன் தெரியுமா? இந்த கண்ணால பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பற்றி எழுதி வைத்துக் கொண்டு தியானித்து உங்க கண்களை ஒப்பு கொடுங்க. கேட்டேன்ல 2 நாளைக்கு முன்னால சொன்னேன். என்னுடைய தங்கச்சியை கூட வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். வந்து எதை பார்க்க கூடாது பார்த்ததை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்களிலே இச்சை, மோகம், காமத்தின் பார்வைகள். திருமணமானவர்களுக்கு திருமணமானவர்கள் கணவனை விட்டு மனைவியை பார்ப்பது, மனைவியை விட்டு அடுத்த ஒரு சகோதரியை பார்க்க முடியல. சோ கண்ணுக்கு முன்னால அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறோம், நம்புறோம், காத்திருக்கிறோம், ஆனா நடக்கல. அல்ல ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஜெபம் பண்ணும்போது 2 பக்கத்துலையும் 2 பேர் நிற்பாங்க. ஒன்று பிசாசு, இன்னொரு பக்கம் ஆண்டவர். பிசாசு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்களுக்கா இந்த நல்லா தான் பாட்டு பாடுவாங்க, திருப்பலிக்கெல்லாம் வருவாங்க, பூசையில் பங்கெடுப்பாங்க, மெழுகுதிரி ஏற்றி வைப்பாங்க, முழங்காலில் நடப்பாங்க, ஆனால் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கா செய்ய போறீங்க? அவங்க ஏன் பார்ட்டி? யார் சொல்றது? சாத்தான் ஒரு பக்கம். நான் சொல்லலை, திருவழிப்பாடு 12:10 சொல்லுகிறது. இப்போ இல்லை, பின்னால் வாசிப்போம், நமக்கு டைம் இல்லை அதை பற்றி. ஒரு பக்கம் சாத்தான் நின்று கொண்டிருப்பான், இன்னொரு பக்கம் ஆண்டவர் நின்று கொண்டிருப்பார். என்ன சொல்வார் தெரியுமா? தியானத்திற்கு பரிசுத்தமான இடத்திற்கு வந்த இந்த பிள்ளைகள் மேல் நான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன் சொல்லி நின்றுட்டு இருப்பார். ஆனால் உங்க கண்ணு தடையா இருக்கும். சில பேரு வீண் பேச்சுக்கள், பேரை கெடுக்கிறது, புரணி பேசுறது. அதுக்கு என்ன வேணும்? வாய் வேணும் இல்லையாம? கண்ணு, வாய். கேட்கக்கூடாது கேட்பது, தொடக்கூடாது தொடுவது. அதனாலதான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்று மாலைக்குள்ள உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கரங்களை தட்டுங்க பாப்பா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆனா இந்த கண்ணை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், காதுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், இந்த கரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், வாயை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு இன்னொரு பெண்ணை அவங்க பேரை கெடுத்தீங்கன்னா, அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ரத்தம் ஆண்டவருக்கு முன்னால போய் முறையிடுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆபேலின் ரத்தம் போய் முறையிட்டது. என் அண்ணன் என்னை கொன்னுட்டான். ஒரு சில பேர் நாவை வைத்து பலரையும் கொல்லக்கூடிய ஆட்கள் இங்க உட்கார்ந்து இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த இதெல்லாம் ஒரு டேஸ்ட் தான். இதெல்லாம் ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒரு டேஸ்ட் அவ்வளவு. நீங்க வந்து தியானிக்கணும். உங்களுடைய மனச்சான்று குற்றம் சொல்லக்கூடாதான். நீ பார்த்துட்டு வந்தியல்ல, நேற்று வரைக்கும் என்னைய பார்த்த, உனக்கு அற்புதம் நடக்கும், உன் குடும்பத்துக்கு உன் கண்ணுக்கு முன்னால் அற்புதம் நடக்குமா? நடக்காதுன்னு சொல்லிட்டு சாத்தான் ஒரு பக்கம் உங்களோட போராடுவானா, உங்களை தீர்ப்பிடுவானாம். ஒருவேளை அப்படிப்பட்ட குற்றங்கள் இருந்தா என்ன செய்யணும்? இப்ப நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல போறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் அவை அனைத்தையும் மன்னிக்க போகிறார். உங்களுக்கு புது கண்களை தரப்போகிறார். எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? தரிசனத்தின் கண்கள். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் காட்டுவார். மத்தேயு 5:8 சொல்லுகிறது,
யார் யார் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்கள் தேவனை காண்பார்கள். இயேசுவே, இயேசுவே, நான் கண்களால் செய்யக்கூடாத பாவங்களை செய்து, நான் கண்களால் செய்யக்கூடாத பாவங்களை செய்து, கரங்களால் தொடக்கூடாத பாவங்களை தொட்டு, கரங்களால் தொடக்கூடாத பாவங்களை தொட்டு, என் கண் முன்னாலே நான் இழந்ததை திரும்பி பெற முடியாத பாவி நான். ஆனால் நான் உம்முடைய பிள்ளை. இந்த 3 நாட்களும் இந்த பாவம் என்ற சிறையிலே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். என்னால வெளியில வர முடியலப்பா. இயேசுவே, விபச்சாரத்தின் ஆவி, மோகத்தின் ஆவி, கெட்ட சினிமாக்கள் மூலம் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்து, பேசக்கூடாத பேச்சுகளை பேசி என் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேன். ஆனால் நான் இழந்ததையெல்லாம் திரும்பி நான் பெறுவதற்கு இதோ என் கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பாவியான கண்களை தொடும் ஆண்டவர், இந்த கரங்களை தொடும் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 15:58 பிரகாரம் நான் எந்த வேலை செய்தாலும் எனக்கு வாய்க்காதபடி செய்த என் கரங்களால் செய்த பாவங்களை நான் ஒப்பு கொடுப்பேன் அப்பா. என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாயை ஒப்பு கொடுக்கிறேன், என் காதுகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இத்தனை பாவங்களை வைத்துக்கொண்டு நான் அதிசயத்தை பார்க்க முடியவில்லை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் குடும்ப வாழ்க்கையிலும் அற்புதத்தை பார்க்க முடியலப்பா. இயேசுவே, என் கண்களை சுத்திகரியும், என் காதுகளை சுத்திகரியும், என் வாயை சுத்திகரியும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் சிறையில் வைத்திருக்கிறார். எல்லா பாவக்கட்டுகளிலிருந்து, சாபத்திலிருந்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். நீ இழந்ததை திரும்ப 2 மடங்காய் நான் தருவேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவே, நான் இழந்துட்டேன்ப்பா. 2024 வருடம் வரை நான் செய்த பாவங்களால், நான் செய்த அக்கிரமங்களால் என் குடும்பத்தில் அற்புதம் பார்க்க முடியவில்லை. நான் அற்புதத்தை தொட முடியவில்லை. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இதோ நான் வருகிறேன். நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இந்த சிறையிலிருந்து தேவனே என்னை விடுவிப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவனே என்னை விடுவிப்பார். நான் எழுவேன், எழுந்து பிரகாசிப்பேன். நான் மேலே பறந்திடுவேன், நான் உயர பறந்திடுவேன். நான் உயர்வேன், தாழ்ந்து போக மாட்டேன். ஆமென். இப்ப எதை ஒப்பு கொடுக்கணும்? கண்களை ஒப்பு கொடுக்கணும், காதுகளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். 1 யோவான் 3:21 மனச்சான்று, நம்முடைய கான்சியன்ஸ் சொல்லுவாங்க. நம்முடைய மனசாட்சி குத்தக்கூடாது. நீ போய் ஜெபிக்கிற, உன் கணவனோடு நீ கோபத்தோடு இருக்கிறாய், மாமியாரோடு பேசாமல் இருக்கிறாய், பொறாமையோடு இருக்கிறாய், கசப்போடு இருக்கிறாய், மன்னிக்காத மனப்பான்மையோடு இருக்கிறாய். உனக்கு ஆண்டவர் உதவி செய்யான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று சாத்தான் நம்மளை சவால் பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு கைகளை வைத்து காட்டுங்க. பக்கத்தில் யார் நிற்பான்? சாத்தான் நிற்பான். உங்களை மேல குற்றம் சாட்டுவானா? இவங்களுக்கு ஆசீர்வாதம், இவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இவங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும், ஏன்னா இவங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேனா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
JMJ காலேஜ். அந்த காலேஜுக்குள்ளே போகிறேன். 1500 வாலிப பிள்ளைகள், எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்குறாங்க. சிஸ்டர் பிரின்ஸிபால் வந்து என்னைக்குள்ளே கூட்டி போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனால் பிரின்ஸிபால் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு பொண்ணு வந்து காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறா. வாலிப பிள்ளை அழுகிறாள், கதறுகிறாள். ஃபாதர், ఇంగ్లీష్లో తెలుగులో వచ్చి சொல்கிறா, ఫాదర్ మీరు బాగుండాలి ఫాదర్, మీరు బాగుండాలి ఫాదర్, మీరు బాగుంటేనే చాలామందిని బాగు చేస్తారు ஃபாதர் అంటున్నాడు. அப்படின்னா என்ன? ஃபாதர் நீங்கள் நல்லா இருக்கணும் ஃபாதர், நீங்கள் நல்லா இருந்தால் நிறையா பேர் நல்லா இருப்பாங்க ஃபாதர், உங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது பாருன்னு அழுகிறா. எனக்கு புரியலை, உங்களுக்கு புரிஞ்சா? புரியலை. அல்லேலூயா. அவள் அழுகிறாள். 1100 பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க. பிரின்சிபால் சொன்னாங்க எந்திரி எந்திரி. பிரின்சிபால் ஆர்டர் பண்ணுறாங்க எந்திரி. ப்ரொஃபஸர் சொன்னாங்க எந்திரி, ஃபாதர் போகணும், டைம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சொல்கிறேன், இல்லை ஃபாதர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ஓகே ஃபாதர், நல்லா இருக்கீங்களான்னு நல்லா இருக்க தானே வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவள் என்ன சொன்னான்னு எனக்கு புரியலை, அழுகிறாள். அவள் சொல்கிறா, ஃபாதர் நேற்று இரவு ஃபாதர் நீங்கள் இங்கே இந்த பள்ளிகளுக்கு மறைவுரை ஆற்ற வருவதற்காக நீங்கள் வர்றது தெரிஞ்ச ஒரு சாத்தான் வந்தான் ஃபாதர். கனவுல வந்து என்ன சொன்ன தெரியுமா? நாளைக்கு அந்த ஃபாதர் வருவாரா, JMJ காலேஜுக்கு வருவாரா? பார்க்குறேன் வர்ற வழியில் ஒரு விபத்து, ஆக்சிடென்ட், அல்லது அவருடைய வாழ்க்கையை முடிச்சிருவேன். ஏன்னா இந்த 1500 வாலிப பிள்ளைகளை எத்தனை பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை பேரை கட்டி வச்சிருக்கிறேன். இத்தனை பிள்ளைகளையும் அவர் வந்து விடுவிப்பார். அவர் வந்தார்னா எனக்கு தெரியும் நிச்சயமாக மக்கள் விடுதலை பெற்றுவாங்கன்ட்டு. அதனால தான் அவர் வர மாட்டேன், பாரு வர்ற வழி என்ன பண்ணுறேன்ட்டு சவால் பண்ணுறான சாத்தான் வந்து இந்த வாலிப பிள்ளையோட. அவள் என்மேல் அக்கறை கொண்டு ஒரு பெண். ஃபாதர் நல்லா இருந்தா, என்னோட இன்னொரு ஃபாதர் இருக்கார், அந்த தியானத்தில் அந்த ஃபாதர்ஸ் 2 பேர் நல்லா இருந்தா அவங்க சொல்லுவாங்க, మీరు బాగుంటే చాలా మందిని బాగు చేస్తారు ஃபாதர், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நிறைய பேரை நீங்கள் நல்லா ஆக்குவீங்க ஃபாதர்னு சொல்லிட்டு அழுகக்கூடிய ஒரு பிள்ளை. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு இந்த வலதுபுறத்தில் இந்த இடமெல்லாம் அப்படியே வலிச்சு கீழே முதுகு வரைக்கும் இது 20 வருஷமாக இருக்குது. இன்றைய தினம் அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவ அழுகிறா. ஏன் தெரியுமா? யோவான் 10:10 சொல்லுகிறது, அவன் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் மட்டும் தான் வருவான். ஏன்னா எங்களை போல இறைவாக்கு உரைக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆமாவா இல்லையா? ஏன்னா நான் போதிச்சா தானே இறைவார்த்தையை சொல்கிறேனே, வாக்க சொல்கிறேனே, இறை வாக்கு சொல்கிறேனே, இறைவாக்கினரை உங்களுக்கு சொல்கிறேனே. உங்களை இறைவாக்கினரை மாக்கிறது அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா இத்தனை பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிறான், வாலிப பிள்ளைகள். நீங்கள் தெரியாது உங்களுக்கு. சில பேர் ஃபாதர்ஸ் உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, அப்பா அம்மாவுக்கே தெரியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ஃபாதர், நான் ஏற்கனவே எனக்கு கர்ப்பத்தில் குழந்தை பிறந்து குழந்தைய அழிச்சிட்டேன் ஃபாதர், என்கிட்ட வந்து அழுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கான் காலேஜுக்கு போகிறேன்ட்டு. ஆனால் நான் இருக்கேன் ஃபாதர், உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபாதர், தயவு செய்து ஃபாதர், ஏன்னா ஏற்கனவே 2 குழந்தைய அழிச்சதுனால நாளைக்கு எனக்கு திருமணமானதுக்கு பின்னதாக திருமணத்தில் தடைகள் வரும் இல்லை ஃபாதர், தயவு செய்து எனக்கா ஜெபம் பண்ணுங்கட்டு என்கிட்ட வந்து ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. நாளைக்கு நான் போன பிறகு என்ன ஆகும்? அவங்களுக்கெல்லாம் விடுதலை உண்டாகுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போதான் நீங்கள் வாட்சிங்க, சிறையில் இருக்கிறவங்களுக்கு 2 மடங்காய் ஆசீர்வாதம் கொடுக்கத்தான் ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே வந்திருக்கிற யாரும் வெறுங்கையோடு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நான் ஒரு கான்ட்ராக்டோட தான் ஸ்டேஜ் மேலே ஏறுவேன். என்னமோ தெரியல, நேற்றுலேருந்து ஜெபிக்கும் போதே அழுக வருது, கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் இந்த பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்களோ, நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், முடியலை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஒரு சில பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, சிறையில் இருக்கிறீங்க, பல வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை வெளியில் வர முடியலை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நான் அழுது புலம்பிட்டு போகிறதுக்கு பிடிக்கல. யாருக்கு? சாத்தானுக்கு பிடிக்கல. நான் சொன்னேன்ல, ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் ஆண்டவர் நிற்பார். நான் போகிறது பிடிக்கல. அவர் சொல்கிற, ஃபாதர் நேற்று எதுனா அழுது புலம்பி வேணா என் உயிரை எடுத்துக்க, ஆனால் ஆண்டவரே அந்த ஃபாதரை பத்திரமா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு தூக்கமே இல்லை ஃபாதர், ராத்திரி முழுசும். ஃபாதர் நல்ல வேலை ஃபாதர், என் ஜெபம் பலிச்சிருச்சு, நீங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு சில போதகர்கள் ஆக்சிடென்ட்ல இருந்தவங்க இருக்காங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? இது போல எங்களை ஜெபிச்சு காப்பாற்றக்கூடிய மக்கள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். உங்களுக்கு சில பேருக்கு உங்களுக்கு புரியும் யாருன்ட்டு.
எல்லாமே எடுத்து பயன்படுத்துங்க. அப்படித்தான் பிசாசு உங்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா? உங்களுடைய மனசான்றை பற்றி உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவேன். உனக்கு ஆண்டவர் செய்வார். நீ என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற, மாமியாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, குடும்பத்தில் கூட மனைவியை விட்டு விட்டு கணவனை விட்டு உன் கண்ணு எங்கேயோ போயிருச்சு, உன் கண்ணுக்கு முன்னால் எப்படி அற்புதம் நடக்கும்? நீ வாயிலிருந்து பேசுறதெல்லாம் பல பேருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள். உன் வாயிலிருந்து வார்த்தைகள் உன் மூலமாக அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சாபமாக மாறுன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி குற்றம் சொல்லுவானா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவெளிப்பாடு 12:10 உங்க மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பானா? He'll keep blaming you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதான் தயவு செய்து இந்த பிரசங்கத்து மூலமா நீங்க சோதித்து பாருங்கள். ஏதாவது எனக்குள்ள இருக்கிறதா? உச்சந்தலை உள்ளங்கால், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பார்வைகள், கெட்ட செய்தியில கேட்டது, கெட்டதை தொட்டது, இருதயத்தில் உங்க கணவனை விட மனைவியை விட யாரையாவது உள்ள கொண்டு போயிருந்தால், என்னை போல குருக்கள், கன்னியர்கள், பாஸ்டர்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரை விட அதிகமாக எதையாவது நேசித்திருந்தால், எனக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வந்தப்ப, கிரிக்கெட்னா பைத்தியம் எனக்கு. நான் விக்கெட் கீப்பர். கிரிக்கெட்னா எனக்கு ஒரு பைத்தியம். கிரிக்கெட் ஆடுறதுக்காக காலேஜெல்லாம் பங்க் பண்ண நாட்கள் உண்டு. ப்ரேயரை கேன்சல் பண்ணிட்டு கிரிக்கெட்டுக்கு முன்னால் டிவிக்கு முன்னால் உட்காந்துருக்கிற நான் போதிக்கும் போது மக்களுக்கு விடுதலை உண்டாகுமா? நீங்களே சொல்லுங்க, உண்டாகுமா? என் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். Praise the Lord. ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே இருக்கிறாய் சிறில்? நீ எங்கே இருக்கிறாய்? மக்கள் உன்னை நம்பி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, கட்டுக்களோடு இருப்பாங்க, மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோடு உட்கார்ந்து இருப்பாங்க, கடன் தொல்லைகளோடு இருப்பாங்க. ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், இந்த ஃபாதர் மூலமா இன்னைக்கு ஆண்டவரோட பேசலைன்னா நான் வாழ்ந்து விரக்தி என்று சொல்லி வந்திருக்கிற மக்கள் இருக்கும்போது நான் யாரை அனுப்புவேன்னு சொல்லிட்டு எஸ்ஐ 6:8 பிரகாரம் என்னை அனுப்பினார். நல்லா சிந்திட்டு பாருங்க, குற்றம் சொல்லக்கூடாதான். வாருங்க போங்க அங்க 1 யோவான் 3:21. 1 யோவான் 3:21. அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது இருந்தால். புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உங்களை பத்தி குற்றம் சொல்லக்கூடாது. என்ன, மாமியார் நல்லா வச்சுக்க, நீ மாமியாரை பார்த்துக்கிறது இல்லை, நீ மாமியாரை பார்த்துக்கல, உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை குற்றம் சொல்லக்கூடாது. ஒரு சில பேருக்கு அப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்கெல்லாம் தெரியும். எங்க அம்மா இறந்த போது நான் இதான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா இங்கே கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில், போத்தனூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்து குளோரியா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னதங்களிலே வந்து சொல்றேன், பாத முடிச்சுட்டு வரேன். வந்து தேவோட்ட ரஸ்தாவில் அம்மா அடக்கம் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு முன்னால் அந்த பாடியை இங்கே வச்சுருந்தாங்க. வந்த உடனே சிஸ்டர் அக்கா, என்னுடைய மூத்த அக்கா, போன வருஷம் வந்து பாடினாங்க, பார்த்துருப்பீங்க. சரி, முந்தின வருஷம் அழுதுகிட்டு நின்னாங்க. எனக்கு அழுக வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அக்கா, நான் மட்டும் ஒருவேளை உங்களை போல திருமணம் செய்திருந்தால் அம்மா அப்பா இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அக்கா, எனக்கு அந்த சான்ஸ் இல்லையேக்கா அப்படின்னு அழுதேன். அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அதை விட பெரிய காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாய். ஆனால் எனக்கு உள்ள ஒரு அழுகை என்ன தெரியுமா? யார் பார்க்க வேண்டியது? இன்னொரு சகோதரன் பார்க்க வேண்டியது. அந்த சான்ஸ் எனக்கு இல்லை, உங்களுக்கு உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. மாமியார் எங்கே? நிச்சயம் கணக்கு வைப்பார் ஒரு நாள். மாமியாரை விட்டுவிட்டு உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் மட்டும் இங்கே வந்து ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவர் கேட்க மாட்டார். கிளியரா இருக்க, உன் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால். தயவு செய்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க செல்போன்ல பார்க்கக்கூடாத காட்சியில பார்க்கறது மட்டுமல்ல, அதை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை மறுபடியும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆபாச காட்சிகளை அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்து நீ எப்படி என்னிடம் கேட்க முடியும் என்று சொல்லுகிறார். சிந்தித்து பார்க்கணும். மனதுக்குள்ள கண்ணுக்குள்ள ஏதாவது ஆண்டவருக்கு ஆகாதது இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிலிருந்து நான் உன்னை விடுவித்து 2 மடங்காய் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிற. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். 2 மடங்காய் ஆசீர்வதிக்க. நாட்டு 1 மடங்கு இல்ல, 2 மடங்காய் ஆசீர்வதிக்க. நீ தான் தடை பண்றேன்னு சொல்றார் ஆண்டவர். You are blocking me, man.
அந்த தடை என்ன? நான் சொன்னேன், ஆண்டவரே கிரிக்கெட் தான்ப்பா எனக்கு தடை. அதை ஒப்பு கொடுக்க சொன்னார் ஆண்டவர். ஒப்பு கொடுத்த உடனே என் தரிசனத்தின் கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். காலையில் விழுகிறவங்கள மத்தியானம் சாயந்தரம் எப்படி சொல்ல முடியும்? ஆரோக்கியமேன்னு எப்படி கூப்பிட முடியும்? அதெல்லாம் சாதாரண ஒரு ஆள். உங்களுக்கு தெரியுமா, தமிழ் இங்கே மொழிபெயர்த்து நான் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெலுங்குலே பேசிட்டு உட்காந்துருக்குறேன். இங்கே நல்ல வேலை இந்த குரூப் கிடைச்சி. கரங்களை தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. இது மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷம் முழுசும் தெலுங்குல பேசிட்டு வருஷத்துல எப்போ ஒரு தடவை தமிழ்ல வந்து பேசினா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் மிகப்பெரியவர். வந்து நின்னொன்னு கேட்பேன், ஆண்டவரே இங்கே கஷ்டம் கொஞ்சம் தெலுங்குல பேசி பேசி. ஆண்டவர் சொல்லார், கவலைப்படாத, நீ பேசபடி பேசு, நான் காட்டுறேன் உனக்கு. ஆரோக்கியம் வந்து கூப்பிடு. விழுகிறாங்க பாரு, மடியில இருந்து ஒருத்தர் கூப்பிடு. தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகர்னு பேர் தமிழ்ல இருக்கா? சாகர் அப்படின்னு பேர் தமிழ்ல இருக்கா? இருக்கா? ஏன் சாகர்னு பேர் வருது? அதுதான் கேட்குறேன். நான் நினச்சேன் இது தெலுங்கு பேரில் அப்படின்னு. சாகர்னு தமிழ்ல இருக்கா? ஓகே, ஹல்லேலூயா. யாரோ ஒரு பேரை சாகர்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஐ டோன்ட் நோ ஹூ இட் இஸ். ஏன்னா யாருன்னு தெரியல, சாகர்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கீங்களா, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தெரியாது. ஆனால் சாகர் அப்படின்னு ஒரு பேரை ஆண்டவர் கூப்பிட்டு அந்த மகனை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வாசிக்க கேட்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால், அடுத்ததுதான் பிரைஸ், நற்செய்தி. நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கையோடு போய் கேட்க முடியுமா? கொடுங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. என் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் ஆகல, வயசு தாண்டி போகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குழந்தைக்காக கேட்பதற்கு முன்னதாக உன்னை பரிசோதித்துப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்கறது. தியான மையத்தில் என்னை விட அங்கே இருக்கக்கூடிய போதகர்கள், ஃபாதர்ஸ் அதிகமாக பிரசங்கம் பண்ணுவது, மக்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இருப்பாங்க. நான் சொல்றது, ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை காட்டுங்கப்பா, அற்புதம் செய்யக்கூடிய கிருபையை தாங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டால் கொடுக்கவே இல்லையே ஒரு வருஷம். எனக்கு ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்க வேண்டிய பிள்ளை எங்கே இருக்கிற? கிரிக்கெட்டை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிற, அற்புதம் நடக்கணும்னு கேட்குற. ஒப்பு கொடுப்பாயன்னு கேட்டார். எப்பொழுது நான் அது ஒப்பு கொடுத்தேன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கிறேன். ஐஸ்கிரீம்னா எனக்கு ரொம்ப பிரியம். ஐஸ்கிரீம்னா விழுந்துருவேன், ரொம்ப பிரியம். இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 22 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் கொடுக்க சொன்னார் ஆண்டவர். உனக்கு இது தேவையா, உனக்கு இது தேவையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐஸ்கிரீம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு அது வந்து எனக்கு ஒரு பைத்தியம் மாதிரி, அடிக்ஷன் மாதிரி. அது கிரிக்கெட் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி எனக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ வந்து அற்புதத்தை கேட்குற, பிரசங்கம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற, எனக்கு தரிசனத்தை காட்டுங்கன்னு கேட்குற, ஆனால் நீ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறியே, அதை கொடு என்று கேட்டார். எப்பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேனோ, கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஆன்மாவின் கண்களை ஆண்டவர் திறந்து விட்டு இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக பார்க்கணும். ஏன்னா யோவான் 14:12 சொல்லுகிறதே, நான் செய்ததையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள், அதை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தா முதுகு வலி வரும். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் மேலே உயர்ந்திடுவேன், நான் உயர பறந்திடுவேன். பாடுவோமா? நான் உயர பறந்திடுவேன். நான் காத்திருக்கும் நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். கரங்களை தட்டி பாடுவோம். 1 2 3 4. நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். பாடுவோமா? நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருக்கும் நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே 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 எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த
நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். சத்தமா கரங்களை தட்டி பாடும். இது இறை வார்த்தையாக, இறை வாக்காக உங்க குடும்பத்தில் நடக்கணும். கரங்களை தட்டி பாடும். நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு கரங்களை வெட்டி பாடும், கரங்களை வெட்டி பாடும். நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை எல்லாரும் சேர்ந்து பாடும். நீ மேலே எழும்பிடுவாய். Thank you Lord. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இதை நிச்சயமாக இந்த வருடம் செய்வீராக. நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்சிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். பாடும். நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாடும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் இழந்ததையெல்லாம் இருமடங்காய் திரும்ப பெற்றிடுவேன். நான் இழந்ததையெல்லாம் இருமடங்காய் திரும்ப பெற்றிடுவேன். கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுமா. நான் மேலே எழும்பிடுவேன், நான் உயரத்தில் பறந்திடுவேன். பாருங்க பறப்பதை, மேலே எழுவதை, பாவத்திலிருந்து எழுவது, சாபத்திலிருந்து எழுவது. நான் இழந்ததை எல்லாம் இருமடங்காய் திரும்ப பெற்றிடுவேன். நான் இழந்ததையெல்லாம் இருமடங்காய் திரும்ப பெற்றிடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். இழந்ததையெல்லாம் இருமடங்காய் திரும்ப தந்திடுவி. நம்புகிறேன், நம்புகிறேன். நான் இழந்ததையெல்லாம் இருமடங்காய் திரும்ப பெற்றிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் சிறையிலிருந்து வெளியே வரும் நாட்கள் இது. நான் சிறையிலிருந்து வெளியே வரும் நாட்கள் இது. நான் காத்திருக்கும் காரியங்களை தேவன் செய்யும் நாட்கள் இது. நான் காத்திருக்கும் காரியங்களை செய்கின்ற தேவன் நாட்கள் இது. நம்பிக்கையோடு காத்திருக்கும் எனக்கு, நம்பிக்கையோடு காத்திருக்கும் எனக்கு, பாவம் என்ற சிறையிலிருந்து, பாவம் என்ற சிறையிலிருந்து, கெட்ட பழக்க வழக்கம் என்ற சிறையிலிருந்து, கெட்ட பழக்க வழக்கம் என்ற சிறையிலிருந்து என் தேவன் என்னை உயர்த்துவார். என்னை உயர்த்துவார். எழ முடியாமல் தவிக்கக்கூடிய பாவத்திலிருந்து, எழ முடியாமல் தவிக்கக்கூடிய பாவத்திலிருந்து, நான் எழ முடியவில்லை என்று கதறினாள், நான் எழ முடியவில்லை என்று கதறினார், தேவனே என்னை எழுப்பிடுவார். தேவனே என்னை எழுப்பிடுவார். ஹalleluya. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவி. பல வருட கணக்களாக பல வருடக்கணக்காக இதோ நான் இங்கே வருகிறேன். இதோ
நான் இங்கு வருகிறேன். பரிசுத்தமான இடத்திலே எத்தனை பேர் சாட்சியம் சொல்லும்போது ஆண்டவரே நான் எப்பப்பா சாட்சியம் சொல்லுவேன் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே என்ற செய்தியிலே கேட்டது போல என் கண்களிலே எந்த இச்சை இருந்தாலும் பார்வையிலே எந்த பாவம் இருந்தாலும் என் கரங்களிலே எந்த பாவத்தை நான் தொட்டிருந்தாலும் இதோ என் கைகளிலே செய்யும் வேலைகளுக்கு வாய்க்காதபடி நான் சிறையில் இருந்தால் கண்ணுக்கு முன்னால நான் பார்க்க வேண்டிய அற்புதங்கள் நடக்காதபடி என் கண்களை சாத்தான் சிறையில வைத்திருந்தால் இந்த பெருவிழா ஆண்டவரை விடுதலை பெருவிழாவாக மாற வேண்டும். நாங்கள் யாரிடம் போவோம்? அப்படியே முழந்தால் படிக்கிட்டு ஒப்பு கொடுப்போம். டைமே முடிய போகிறது. அடுத்த பிரசங்கத்துக்கு கடந்து செல்ல போக வேண்டிய நேரம் இது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் ஒரு பாவி, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும், நான் பாவம் செய்தேன், உன்னை நோகச் செய்தேன், உன் வல்லமை இழந்தேனப்பா, ஆசீர்வாதத்தை இழந்தேனப்பா, நல்ல சுகத்தோடு வாழ்ந்த நான் இன்று நோயாளிகளாக மாறிவிட்டோம். நான் சிறையில் இருக்கிறோம்ப்பா. இந்த சிறை இருப்பிலிருந்து எங்களை விடுவீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் சரியா படிக்க முடியலப்பா, ஞாபக சக்தி இல்லப்பா. இயேசுவே என் பிள்ளைகள் எந்த கட்டுக்களில் இருக்கிறார்களோ இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இது நான் செய்த பாவமா, என் பிள்ளைகள் செய்த பாவமா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையிலிருந்து எங்களை எழுப்பும் ஆண்டவரே. உயர்ந்து பறக்க வேண்டிய எங்கள் குடும்பம், மேலே பறக்க வேண்டிய என் குடும்பம், கடன் தொல்லைகளிலே கீழே விழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை வைத்து இயேசுவேன்னு சத்தமா கூப்பிடுங்க. கண்ணீரோட கூப்பிடுங்க. மனதில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தை அறிக்கையிட்டு கூப்பிடுங்க. குடும்பத்துக்காக கூப்பிடுங்க, பிள்ளைகளுக்காக கூப்பிடுங்க. ஆண்டவருக்கு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய உன்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னார். உன்னால வெளியில வர முடியல, குடும்பத்தை வெளியில கொண்டு வர முடியல, நீ சொல்ல, ஆண்டவர் என்னை வெளியில கொண்டுட்டு வாங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டுட்டு வாங்கப்பா, கடன் தொல்லையிலிருந்து வெளியில கொண்டுட்டு வாங்கப்பா, இந்த வியாதியிலிருந்து வெளியில கொண்டுட்டு வாங்கப்பா, நீங்க மட்டும் என்னை வெளியில கொண்டு வந்தீங்கன்னா சாட்சியம் சொல்ல வைப்பான்னு சொல்லிட்டு கதறி அழுது ஜெபி, கதறி அழுது ஜெபி, கதறி அழுது ஜெபி. இயேசுவே இயேசுவே இயேசுவே, பாவம் என்ற சிறையிலிருந்து, சாபம் என்ற சிறையிலிருந்து, கண்ணீர் என்ற சிறையிலிருந்து, வியாதி என்ற சிறையிலிருந்து என்னை வெளியே கொண்டுட்டோங்கப்பா. இயேசு ஒருவர் தான் வழி. அவரை கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவர் நிச்சயம் உன்னை வெளியே கொண்டு வருவார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். கூப்பிடு, கூப்பிடு. வாலிப பிள்ளைகளே, இந்த வயசுல பாவம் பண்ணிட்டியா, திருமணம் ஆவதற்கு முன்னதாக பாவத்தில் இருக்கிறாயா, அது ஒரு சிறை. உன்னை வெளியிலே கொண்டு வர முடியும் ஒரே ஒருவர், இயேசு ஒருவர் தான். கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு, கதறி அழுது கூப்பிடு. இயேசுவே. கண்களை மூடி இதயத்தை திறந்து கண்ணீரோடு அவரை நோக்கி பாருங்க, அவரோடு பேசுங்க. செய்தியை கேட்டோம். நம்பிக்கையோடு காத்திருப்பவர்கள் சிறையிலிருந்து திரும்பி வந்தால் நான் இருமடங்காய் ஆசீர்வதிப்பேன். அப்பா, எந்த கெட்ட குடிகார பழக்க வழக்கமா, புகைப்பிடிக்கும் பழக்க வழக்கமா, கெட்ட சினிமாக்களை இன்டர்நெட்டுக்குள்ளே போய் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கக்கூடிய கட்டுக்களா சிறையில் இருக்கிறோம்ப்பா, என்னை விடுதலை ஆக்கும்.
நான் செய்த அக்கிரமம் என்னை தொட்டு விட்டது, என்னால் அற்புதத்தை பார்க்க முடியலை. இந்த கண்ணை உங்களோட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. நிச்சயம் ஆண்டவர் இந்த கண்களை பரிசுத்தமாக்குவா, கைகளை பரிசுத்தமாக்குவா. உங்களோட அவர் பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே மௌனமாக கொஞ்சம் நேரம் கேளுங்க. அவர் நம்மோடு பேசக்கூடிய தேவன். நேற்று எதுன்னு சொன்னோம், அவர் நம்மோடு பேசுவா. கல்லோ மரமோ அல்ல, அவர் நம்மோடு பேசக்கூடிய தேவன். மகனே, உன்னை நான் ஆசீர்வதிக்க எப்பொழுதோ வந்து விட்டேன், ஆனால் நீதான் தடையாக இருக்கிறாய். உன் பாவங்களை ஏற்று மன்னிப்பு கேட்பாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை நோக்கி நடந்து வருவதை கண்களை மூடி பாருங்க. அவர் உங்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தொட வந்து கொண்டிருக்கிறார், உங்களை கண்ணீரை தொட வந்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் மூடப்பட்டிருக்கிற அற்புத கதவுகளை அப்படியே திறக்கிறதுக்காக வரப்போகிறார். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, கூப்பிடு, மனதார கூப்பிடு, மனதார கூப்பிடு, இதயத்தை திறந்து கூப்பிடு. குடும்பத்தில் எல்லா சிறையிலிருந்து வெளியில் வரும்படி கண்ணீரோட கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. எல்லா சிறையிலிருந்தும் எல்லா கட்டுக்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு கத்தோலிக்க குருவானவனாக எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலே, அபிஷேகத்தினாலே இந்த பூலோகத்தில் எதை நீங்கள் கட்டுக்களை அவிழ்ப்பீர்களோ அந்த கட்டுக்கள் பரலோகத்தில் அவிழ்க்கப்படும் என்று சொன்னது போல கட்டுக்களை இயேசுவின் நாமத்திலே அவிழ்த்து விடுகிறேன். உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக, நோய்கள் நீங்குவதாக, வருத்தங்கள் நீங்குவதாக, கடன் தொல்லைகள் நீங்குவதாக, வாலிப பிள்ளைகள் பாவத்திலிருந்து வெளியிலே வருவார்களாக. கரங்களை சத்தமாக தட்டி ஸ்தோத்தரித்து சொல்லுவோம். நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னை விடுதலை செய்ததற்காய் நன்றி, என்னை சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, 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 நன்றி. Jesus, I thank you Lord, I praise you Lord, you are delivering me Lord, you are healing me Lord. என்னை விடுதலை செய்வதற்கு நன்றி, என்னை சுகப்படுத்துவதற்கு நன்றி, நன்றி, நன்றி Jesus. உங்கள் வலது கரத்தை எடுத்து எங்கெங்க உங்களுக்கு வியாதி இருக்கிறது அங்கே வச்சு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, இயேசுவே, நான் வியாதி என்ற சிறையில் இருக்கிறேன், நம்பிக்கையோடு காத்திருக்கிறேனப்பா. இந்த 2 வசனங்கள் எனக்குத்தான். நம்பிக்கையோடு காத்திருப்பவர்கள் சிறையிலிருந்து வெளியே வருவார்கள். 2 மடங்காய் ஆசீர்வதிப்பேன். இயேசுவே, இதற்கு முன்னால் எந்த நோயிலே நான் கட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த இடத்திலே உம் கைகளை நான் வைத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நோய் என்ற இந்த சிறையிலிருந்து நான் இயேசுவின் நாமத்திலே வெளியே வருகிறேன். ஓ நோய் என்ற பிசாசே, என்னை கட்டி வைத்திருக்கிற அசுத்தாவியே, இயேசுவின் நாமத்திலே நேற்றைய தினத்திலிருந்து நான் இறைவாக்கினனாக அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தினால் சொன்னால் அது நடக்கும். இப்பொழுது எங்கே நான் கை வைத்து ஜெபிக்கிறேனோ அந்த இடத்தில் இருக்கும் வியாதி என்னை விட்டு வெளியே போ. இயேசுவின் பாதத்திலே விழுந்து போ. நான் சாட்சியம் சொல்லுவேன். இதற்கு முன்னதாக நான் பலவீனத்திலே இருந்தேன், வேலை செய்ய முடியாமல் இருந்தேன். இயேசுவின் நாமத்திலே 2 மடங்காய் ஆரோக்கியம் பெற்றுவிட்டேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு ஆரோக்கியம் வந்து விட்டது. ரபா ஷகாதா ரிபா பாபா ஓரிகாதா ரபா பாபா ஷகாதா ரபா. பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் விடுதலையை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே. சிறையில் இருந்து தேவனின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருங்கொடை மையத்திற்கு வந்தவர்கள், இதற்கு முன்னால் வந்தவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள், வரப்போவர்களுக்கு இந்த இடத்திலே சிறையில் இருந்து விடுதலை உண்டாவதாக, உண்டாவதாக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு இன்று மாலை வந்து சாட்சியம் சொல்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.